வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐலேருந்து லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா ஐபிஎல் 2025க்காக மும்பை ரீச் ஆகிட்டார். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவர் மும்பை ரீச் ஆகிருக்காரு. ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணல. ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெக்கேஷனில் இருந்தார் ஃபேமிலியோட. வெக்கேஷனை முடிச்சுட்டு மால்தீவ்ஸில் இருந்து இப்போ அவர் மும்பை ரீச் ஆகிட்டார். மும்பையில் இன்னும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே வரல. அவர் இன்னும் ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய ரோஹித் சர்மா அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் செஷனில் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு 20ஆம் தேதி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதி அஃபிஷியலாக மேட்ச் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி அவர் ஜாயின் பண்ணி ஆகணும். நாளைக்கு 20ஆம் தேதி கண்டிப்பாக நாளைக்கு அவர் ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. மும்பை இறங்கினோடனே ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய லெவலில் வெல்கம்லாம் கிடச்சிது. கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த ஐபிஎல் சீசனை கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் அப்படிங்கிற விஷயத்திலேயே அவர் நல்ல ஃபார்மில் இருந்தார். ப்ளஸ் ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத விட ஒரு டீசெண்டான ஃபார்ம் அவருக்கு கிடச்சிது. இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கிறாரு. சிடி ஃபைனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை வேறு லெவலில் 50 போட்டு அசத்தி இருக்கிறாரு. அதே அந்த ஒரு ஃபார்மை அப்படியே கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வில் ஜாக்ஸ் வர்சஸ் சாண்ட்னர். வில் ஜாக்ஸ் வர்சஸ் சாண்ட்னர் மட்டும் இல்லை, வில் ஜாக்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற சேலஞ்சை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்க போகிறாரு. மிடில் ஆர்டர் அப்படிங்கும்போது அந்த மிடில் ஓவர்ஸை எப்போவுமே டீம் மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸை வச்சு தான் எஃபெக்டிவாக தள்ளுவாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் டேக் ஆன் பண்ண பழகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸ்பின்னர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம்லேயே சாண்ட்னர் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது அவங்கள டேக் ஆன் பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் நல்ல ஒரு ரிதம் லெவல் இருக்கிறார். அவரோட ஓவர்லாம் அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் வில் ஜாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் பொறுமையாக ஆடினாலும் அதுக்கப்புறம் ஒரு 2 6 எல்லாம் அவுட் ஆஃப் த கிரவுண்டில் தூக்கி போட்டிருக்கிறாரு. பொல்லாடு டிகேலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணும்போது சிக்ஸர்ஸ் எல்லாம் அபாரமாக அடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நாக்கு அங்கே இருந்தது. எஸ்பெஷலி பொலாட் இப்போ மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு சைட்லேயே இருக்கிறாரு. பொலாடில் அந்த சிக்ஸ் எல்லாம் வாய் பொழந்து பார்த்துட்டு இருந்தார். அதெல்லாம் சம மாசாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் நமக்கு ஒரு கீ பிளேயராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு இருக்குது. ஏன்னா வில் ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க ஆசைப்பட்டு எடுத்த ஒரு பிளேயர். ஏன்னா ஆப்ஷன் டேபிளில் எப்போவுமே நடக்காத ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. வில் ஜாக்ஸை எங்களுக்கு வேணாம், ஆர்டிஎம் நாங்கள் பண்ணலின்னு சொன்னோன்னே எம்ஐ சைடில் இருந்து போயிட்டு ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ப்ரியாரிட்டி பிளானில் வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வில் ஜாக்ஸோட அந்த ஒரு ஓவர்ஸ் அவர் பவுலிங்கும் போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஏதோ ஒரு பிளான் கண்டிப்பாக வில் ஜாக்ஸுக்கு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரியான் ரிக்கில்டன் வந்ததுனால வில் ஜாக்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, வில் ஜாக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனை தான் மும்பை இந்தியன்ஸ் உருவாக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஆப்டாகவும் இருக்கும். மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக திலக் வர்மா ஸ்கைலாம் கொஞ்சம் இந்த சைடு லோயர் டவுன் ஆர்டரில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க 1 டவுன் 2 டவுன் ஆடுவாங்க. இந்த தடவை 2 டவுன் 3 டவுன் அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் நல்ல ஃபார்மில் இருந்தாருன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்க்கு பல வருஷம் கழிச்சு ட்ராஃபியை வாங்கி கொடுக்க போகிற பிளேயராக கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. சாண்ட்னர் வர்சஸ் வில் ஜாக்ஸ், ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் வில் ஜாக்ஸில் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கிறார் வில் ஜாக்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வில் ஜாக்ஸ் ஒரு கீ பிளேயராக இருப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.